ஆவாரம்பூ கஷாயம் வச்சிடலாம். பாருங்கள், ஆவாரம்பூ இருக்குது இல்லையா, ஆவாரம்பூவில் இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதுங்க. இந்த அளவுக்கு ஒரு வேளைக்கு இந்த அளவு எடுத்துக்கிட்டால் போதும். இந்த டம்ளர் இருக்குது இல்லையா, இது வந்து ஒரு 150 ml இருக்கும். இதில் 2 டம்ளர் ஊற்றிக்கலாம். 2 டம்ளரை வந்து ஒரு டம்ளராக நம்ம வந்து சுருக்கணும். அதனால் அது வந்து பாதியாக கொதித்து வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். இந்த ஆவாரம்பூ அப்படிங்கிறது வந்து சுகர் பேஷண்ட்டுங்களுக்கு, சர்க்கரை நோயாளிகளுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து சுகர் இருக்குது. இது வந்து ரெகுலராக மார்னிங்கில் இந்த ஆவாரம்பூ கஷாயம் அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ இதை வந்து எடுத்துக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்ல சுகர் லெவல் வந்து கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து நீங்களும் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு ஒத்துக்குச்சின்னா நீங்கள் சாப்பிடுங்க, இல்லை வேறு வகையில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஏதாவது உங்களுக்கு எப்படி செட் ஆகுதான்னு பார்த்துக்கிட்டு தான் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணணும். இந்த ஆவாரம்பூ கஷாயம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லது. சுகர் பேஷண்ட்டுகளுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்களேன். கடையில் வந்து நாட்டு மருந்து கடையில் இது கிடைக்கிது உங்களுக்கு. ஸோ இதை வந்து வாங்கி நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கிட்டு டெய்லி ஒரு கஷாயம் இதை மாதிரி போட்டு கொடுத்துருங்க மார்னிங்கில்.